கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கு. கைதான 2 பேர் மீதும் குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கு. சாட்சிகளிடம் விசாரணை நடத்துவதற்கான தேதி இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. கைதிகள் 2 பேரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். மேலும் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போக்சோ நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கார்த்திக், மோகன்ராஜ் ஆகிய இருவரை சூலூர் போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இவங்க 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டமும் போடப்பட்டிருக்கு. அதாவது 30 நாட்கள்ல இந்த வழக்குடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து, அதாவது 819 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை கடந்த வாரம் நீதிமன்றத்துல போலீசார் தாக்கல் செஞ்சாங்க. இந்த சூழல்ல கூடிய விரைவில் இந்த வழக்கை விசாரணை நடத்தி 2 பேருக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும் என காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய 2 பேரும் மீது கடந்த வாரம் நீதிமன்றத்தில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு நிறைவடைந்து விட்டது. இன்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு இன்றிலிருந்து அவர்கள் அந்த விசாரணை கூண்டில் ஏற்றப்பட்டு இந்த வழக்குல 114 சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 114 சாட்சியங்களும் விசாரிக்கப்பட்டு இந்த வழக்குடைய இறுதி கட்டத்துக்கு இவர்களுக்கான வழங்கக்கூடிய தண்டனைக்கான காலத்தை நெருங்குவதற்கான காவல்துறை அதுக்கான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது இன்று போக்சோ நீதிமன்றத்தில் 2 பேர் ஆஜர் செய்யப்பட்டிருக்காங்க. வரக்கூடிய 1 மாதத்திற்குள் இந்த வழக்கு விசாரணை முழுவதுமாக நிறைவடைந்து இவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என காவல்துறை தரப்புல தனிப்படைகள் அமைத்து பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு அதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் மற்றும் அதற்கான ஆவணங்கள் அனைத்துமே பதிவு செய்திருப்பதாக காவல்துறை தரப்பு செஞ்சிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த நீதிமன்றத்துக்கு அவங்க 2 பேரும் அழைச்சு வராங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.